உலகமே போரின் பிடியில் சிக்கி தவிக்கும் இந்த நிலையில் அமைதியை நிலைநாட்ட இந்தியாவால் முடியும் என ஈரான் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்கள் குறித்த ஈரானின் ரகசிய திட்டம் என்ன? ஈரானின் புதிய தலைவரின் எளிமைக்கு பின்னால் இருக்கும் உண்மை என்ன? இது குறித்து ஈரானிய பிரதிநிதி பகிர்ந்துள்ள அதிரடி தகவல்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். ஈரானின் உயரிய தலைவருக்கான இந்திய பிரதிநிதி அப்துல் மஜீத் ஹக்கீம் இலாஹி அளித்துள்ள பேட்டி ஒன்று தற்போதைய சர்வதேச அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி கொள்கை குறித்து பேசிய அவர், அணு ஆயுதங்கள் தயாரிப்பது மத ரீதியாக தடை செய்யப்பட்டது என்றும் அத்தகைய ஆயுதங்களை உருவாக்கவோ அல்லது வைத்திருக்கவோ ஈரான் விரும்பவில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஒருவேளை ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க நினைத்தால் அதை தடுக்க எவராலும் முடியாது என்றும் அவர் எச்சரித்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னை ஈரானின் ஆட்சியாளராக மாற்ற ஈரான் விரும்பியதாக கூறிய கருத்தை டெல்லியில் உள்ள ஒரு இளைஞர் சிரித்துக்கொண்டே தன்னிடம் பகிர்ந்ததாக கூறி அந்த தகவலை அவர் நகைச்சுவையாக மறுத்தார். மத்திய கிழக்கில் நிலவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இந்தியாவின் பங்களிப்பை அவர் வெகுவாக பாராட்டினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் இடையிலான ஆக்கப்பூர்வமான தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் தொடர் பேச்சுவார்த்தைகள் பிராந்திய அமைதிக்கு மிக முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். இந்திய தலைவர்கள் புத்திசாலிகள் என்றும் அவர்கள் தங்களது முடிவுகளில் மூன்றாம் தரப்பினரின் தலையீட்டை அனுமதிப்பதில்லை என்றும் அவர் புகழ்ந்தார். அதே சமயம் ஈரான் அமெரிக்கா இடையில் பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்வதாக வெளிவரும் செய்திகள் வெறும் ஊடக பரபரப்பு மட்டுமே என்று கூறி அந்த தகவலை அவர் முழுமையாக மறுத்தார். தற்போதைய போர் சூழலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து பேசிய அவர், போரை தொடங்கிய நாடுகள் ஆயுத விற்பனை மூலம் லாபம் ஈட்டவும் கச்சா எண்ணெய் விலையை உயர்த்தவுமே விரும்புவதாக குற்றம் சாட்டினார். இதனால் இந்தியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் தாய்லாந்து போன்ற நாடுகளில் நிலவும் எல்பிஜி தட்டுப்பாட்டையும் பொருளாதார நெருக்கடியையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஹார்முஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பு நிலையற்றதாக இருப்பதால் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து ட்ரம்ப் போன்றவர்களிடம் போரை நிறுத்த கோரிக்கை விடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். போரினால் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள மனதை உலுக்கும் பாதிப்புகள் குறித்து பேசிய அவர், தெஹ்ரானில் உள்ள காந்தி குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் பல கல்வி நிறுவனங்கள் தாக்கப்பட்டதை வேதனையுடன் பதிவு செய்தார். குறிப்பாக 2 வயதுக்குட்பட்ட 270க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டதையும் ஒரு தொடக்க பள்ளியில் மட்டும் 175 மாணவிகள் பலியானதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அலி கமேனி படுகொலை செய்யப்பட்ட போது இந்தியா மௌனம் காத்ததாக எழுந்த விமர்சனத்திற்கு பதிலளித்த அவர், ஏராளமான இந்தியர்களும் இந்துக்களும் தங்களது அனுதாபத்தையும் ஆதரவையும் வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார். இறுதியாக ஈரானின் புதிய உயரிய தலைவர் மொஜ்தபா கமேனி குறித்து நெகிழ்ச்சியான தகவல்களை அவர் பகிர்ந்தார். மொஜ்தபா தனது 30 ஆண்டுகால நண்பர் என்றும் அவர் இன்றும் ஒரு வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டு சொந்தமாக காரோ அல்லது வங்கி கணக்கோ இன்றி மிக எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வருவதாகவும் கூறினார். அண்மை காலம் வரை பால் மற்றும் ரொட்டி வாங்கக்கூட அவர் கடன் வாங்கும் நிலையில் இருந்ததாக குறிப்பிட்ட அவர், மொஜ்தபாவின் நேர்மையையும் மனிதநேயத்தையும் வெகுவாக பாராட்டினார். இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நட்பு 5000 ஆண்டுகள் பழமையானது என்று குறிப்பிட்ட அவர், இந்திய மண்ணை நீதி மற்றும் சுதந்திரத்தின் பூமி என்று புகழ்ந்து தனது உரையை நிறைவு செய்தார்.